வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு பட்டத்து யானை சார். அது வந்து நான் கடமைக்காக போருக்காக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன். மக்களை வந்து பாதுகாக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம் அது போயிட்டு இருக்கு. நீ வந்து சேர்த்து பண்ணி நீ வந்து எங்கிட்ட மோதுனா ஒதுங்கி தான் போவோம். அவர் தான் சொல்லிட்டார்ல, இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டாரு. ஒரே முடிஞ்சிருச்சு, டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. தாய் வழி தகப்பன் வழி சொல்லிட்டாரு. நீ சொல்ல பார்ப்போம், நீ சரியான ஆம்பளை தான். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி பார்க்கலாம். அவர் தாய் வழி சமூகம் என்னன்றதை சொல்றாரு, தகப்பன் வழி சமூகம் என்னன்னு சொல்லிட்டாரு. நீ சொல்றா பார்ப்போம். இங்கே போய் வந்து அவர் சமாஜத்தில் போய் விழுந்து கதறி அழலாம். உங்க காலை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சிலையை வந்து அந்த சிலையை கட்டி பிடிச்சி அழுது அந்த காலை நக்கிட்டு இருந்தானே. எது இப்படிதான் சார் சொல்றாங்க. அந்த சிலையை கட்டி பிடிச்சி கதறி காலை நக்கிட்டு இருந்தானா. அடுத்து ரஜினிகாந்த் ஏன்னா தெரியாம சொல்லிட்டேன், கள்ளக்கண்ணு ஐயாவுடைய கால் கெண்டைக்கால் மயத்துக்கு ஈடாவனா விஜயகாந்த். அப்படின்னு ஒரு சிறந்த இயக்குனர் சார். எந்த இடத்துல எந்த ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாதா? அதில் தானே இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்குது, 10 வருஷமா. ஒரு உதாரணத்துக்கு தான் அது கூட சொல்கிறாரு. அந்த இடத்துல உன்னை வந்து இழிவுபடுத்தா, நீங்கள் வீட்டில் எலி வெளியே புடின்னு சொன்ன கூட ஒரு கண்ணியமான வார்த்தை தான் அது, ஒரு ஓமை தான் அது, ஒரு உதாரணம், அது எடுத்துக்காட்டு, அவ்வளோதான். ஆனால் எங்கேயாவது உன்னை வந்து ஒரு தரக்குறவாக பேசினாரா? இவா மோதிப்பார் அதை பாரு பண்ண உன்னை கூப்பிட்ட ஆளே ஒருத்தர் இருக்காரு. யாரு? வீரலட்சுமி அவங்களுடைய கணவர். ஆமாம், அன்றைக்கி நீ போயிருக்க வேண்டியது தானே. கராத்தே பெல்ட். ஆமாம், அவர் பார்த்து தெரியுங்கல்ல உங்களுக்கு. இது கையில் பாக்ஸிங் போட்டுட்டு அப்படி வந்து ரெடியாக வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சாங்க. என்ன சொல்ல, ஏதோ இப்போ வந்து அங்கே இருக்கிற நபர்லாம் எல்லாம் புதிய நபர்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து என்ன ஆளுங்களை கூலிக்க கூப்பிட்டு வந்திருப்பாராம். ஒரு வேலை ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, வாங்க தலைக்கு 500 ரூபா தரோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சட்டையை கலட்டி வச்சுட்டு வா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு ஃபார்மாலிட்டி வேர்டாக இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம் ஆமாம். ரைட், ஓகே, சரி. நீங்கள் சொல்றீங்களா? நான் சொல்லிடுறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அனைவருக்கும். ஏங்க ஆரம்பமே இப்படி பண்ணா எப்படிங்க? உங்க நெஞ்சில் யாரும் குடியிருக்கு இல்லையா? என் நெஞ்சில் குடியிருக்கிறவங்க எப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ண முடியாது. இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை அது. ஆமாம், ரத்தத்தின் ரத்தமே. ஆமாம் ஆமாம், கலக உடனே சொல்லியிருப்பாங்க புதுசாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆனா கே ராஜன் ஒன்று அழகா சொன்னாரு, நெஞ்சிலையும் இருக்கல அதுதான் சார் எங்கேயும் இருக்கு. நான் சொல்றது நான் அந்த அளவுக்குலாம் நான் போக விரும்பல. நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற அந்த வார்த்தை கேட்டீங்கன்னா சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க நெஞ்சில் குடியிருக்குன்றதை நம்ம அங்கேயே பார்த்தோம், மாநாட்டு மேடையிலே பார்த்தோம், சாரி மாநாட்டு பந்தல்ல பார்த்தோம். தலைவரே சொல்லிட்டாரு நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து ஓரவாத்து 4 சேரை போட்டு பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருந்தானுங்க. நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, நெஞ்சில குடியிருக்குன்னு வார்த்தையில சொல்லக்கூடாது. அவர் காமெடி வார்த்தை சார், ஃபார்மாலிட்டிக்கு இல்ல. காமெடி நடிகர் பாலாஜி நெஞ்சிலே குடி வைக்கிறேன்னு சொல்லி பச்சையெல்லாம் குத்துனாரு. ஆமா ஆமா, அது ஒரு புரட்சிகரமான விஷயம் எல்லாம் பண்ணாரு. பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே யாருக்கும் அந்த மாதிரி ஒரு தாராள மனசு வராது. என்னடா வந்து நம்ம ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோமே, மனைவியோடு இருக்கிறோமே, மனைவியோட புழங்குறோமேன்றதான் இல்லாமல் அங்கே கொண்டு போய் வச்சாம பாருங்க மாங்காய் மடையான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவியை இழந்தோர் சங்கம். நல்ல வேலை பொண்டாட்டி கூட இருந்தால் காரி துப்பி இருப்பான் மூஞ்சிலேயே. நிஜமா தான், நிஜமா சார். இந்த சைடு இல்லை அந்த சைடு இல்லை. ஆமாம், அதனால பிரச்சனை இல்லை. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, பிரச்சனை இல்லை. அன்புமணியா அப்பாவை பிரிஞ்சுட்டு பனையூருக்கு வந்தாலும் ஆமாம் உடனே ட்ரோல் ஆகுது. ஆமாம், என்னடா அப்பன்லாம் பிரிஞ்சுட்டு பனையூருக்கு தான் வருவீங்களான்னு. அப்படிதானே ஆயிடுச்சு. இப்போ அன்புமணி வந்து நான் பனையூர் போறேன்னு சொன்ன உடனே அதுக்குள்ள விஜய் எப்படி ஒரு சென்சிட்டிவான ஆளா இருக்காரு பாருங்க. ஒரு மனைவியை பிரிஞ்சாலும் விஜயை தான் பாக்குறாங்க, அப்பனை பிரிஞ்சு வந்தாலும் விஜயை தான் பாக்குறாங்க. தமிழ்நாடு டாக் ஆஃப் தமிழ்நாடா மாறிட்டு வராரு. ஆமா, நிச்சயமா நிஜமா தான் சார். ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மேட்ருக்கு ஓட் ஆஃப் தமிழ்நாடா மாறணும், டாக் ஆஃப் தமிழ்நாடா மாறது பெருசு இல்ல, ஓட் ஆஃப் தமிழ்நாடா மாறணும்ல. இப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டினாங்கன்னு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீமானோட மார்க்கெட் டல் அடிக்குது. அதை பாத்தீங்களா இல்லையா? அது உண்மைதானே சார். அந்த கூடாரம் காலியாகி இந்த கூடாரம் ஆயிடுச்சு. கலர் மாறிடுச்சு சார். வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு. சீமான நேரடியா வராரு,
காளியம்மா வந்தாலும் 200 பேர் வருவாங்க. ஆமா ஆமா. சீமான் வராரு 150 பேர் கூட வரல. 150 பேர் வந்தாங்க சார். நீங்க போலீஸை சேர்த்து சொல்றேன். 100 பேர் தான் சொல்றாங்க, நீங்க 150ன்றீங்க. போலீஸை சேர்த்து சொல்றேன். அப்படி போலீஸ் ரெக்கார்டு 150. அப்போ யாரோ அங்க வந்து ஒரு கருப்பாடு இருக்கு. போலீஸ் 100 பேரை 150ன்னு போட்டது அப்படிதான் சொல்ல முடியும். போலீஸ் 75. ஆமா அதுதான். சார் ஓகே. அப்போ அந்த பயமும் பதட்டமும் அந்த மீட்டிங் அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. அந்த ஒரு பயமும் பதட்டமும் சீமானுக்கு தெரியுது சார். நீங்க ஒரு விஷயம், ஒரு சிறந்த இயக்குனருக்கு எந்தெந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தெரியாதா? நீங்க சொல்லுங்க. சீமான் வந்து சிறந்த இயக்குனர் தான். ஒரு 5 படம் எடுத்திருக்காரு, ஒரு 3 படம் ஃப்ளாப் ஆயிருக்கு, ஒரு 2 படம் நல்லா ஓடி இருக்கு. நீங்க தம்பி படம்லாம் பார்க்கலையா? அதில் நீங்கள் பாருங்களேன், மாதவனுடைய நீங்கள் மாதவன் எல்லாருமே நீங்கள் சாக்லேட் பாயாக பார்த்துருக்கீங்க. சரி சரி. அதில் ஒரு புரட்சிகரமான இளைஞராக நடிச்சிருப்பார். நான் தம்பி படம்னு எதை விட்டு படமா நினைச்சேன். இல்லை தம்பி படம்ன்றது ஏங்க என்னங்க அது அது வேற. சரிங்களா? என்னை ஏதாவது இழுத்து விடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன். தம்பி படத்தில் தம்பி படத்தில் ஒரு புரட்சிகரமான டைட்டில் 10 வாட்டி சொல்லுங்க. ஐயோ திருப்பி தம்பி படத்தில் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞராக நடிச்சிருப்பார். யாருங்களா? வந்து மாதவன். அவர் எல்லா படத்தையும் உங்களுக்கு தெரியும். மாதவன் என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும்ல. ஒரு சாக்லேட் பையாவது நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வந்து வசனங்கள் எல்லாம் புரட்சி தெரிக்கும். அப்படிங்கிற ஒரு சிறந்த இயக்குனர் சார். எந்த இடத்துல எந்த ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாதா? அதில் தானே இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்குது, 10 வருஷமா. வண்டி திரைக்கதை வசனம். ஆமாம் சார். கதை. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆடியன்ஸ் அப்படி போயிடுவாங்க சார். அடுத்து இன்னொரு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வேறு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் பாருங்கள். ரெகுலராக பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு 4 பேர் இருந்தால் அவங்களாம் காணும் பாருங்கள். வழக்கமாக தொடர்ச்சியாகவே ஒரு 4 பேர் உட்காந்துருப்பான், இந்த சைடு அந்த சைடு. கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. யாரும் இங்கே இல்லை பாருங்க, எல்லாம் போயிட்டான். இந்த பாயிண்ட்டுக்கு சாட்டை துறைமுருகன் வந்து இந்த சீமானுடன் அண்ணனுடன் 1000 பேர். அண்ணனோட 1000 பேர். தப்பா நினைச்சுக்காதீங்க டைட்டில். ஆனால் நல்ல வேலை அண்ணனோட 1000 பேர் சொன்னீங்க. ஆமாம். இல்லை அதே ட்ரோல் பண்ணானுங்க. அண்ணன் கூட 1000 பேரா? என்னடா இங்கிலீஷ் படத்தை விட ஒஸ்டா இருக்குது. இல்லை மலையாள படம் டைட்டில் வர தெரியல. அதில் வந்து அவருடன் அவள் இல்ல அவனுடன் அவள் அஞ்சரைக்குள்ள வண்டி அந்த ரகத்துல கேட்டா இல்ல. அதுல என்ன கேள்வி கேட்கிறாரு சாட்டை துறைமுருகன் அப்படின்னா, ஆக்சுவலா என்னன்னா ஒரு 1000 பேர் இணைகிறாங்க, அதுக்கு ஒரு விழா. ஆமா. இவங்க தான் 1000 பேருக்கு விழா நடத்துறாங்க. சரி. அந்த விழாவில் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க சீமான. சாட்டை துறைமுருகன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்க கூடயே இருந்தவங்க உங்களுக்கு எதிர் டீம்ல போய் நிக்கும் போது உங்களுக்கு கடுப்பா இருக்காதா, என்ன மாதிரி நீங்க மனநிலைக்கு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சீமான் சொல்றாரு, ஒரு கைவினை கலைஞர் 1000 மண்பானையை உருவாக்கலாம். ஐயோ 1000 மண்பானை ஒரு கைவினை கலைஞரை உருவாக்க முடியாதுங்கிறாப்ல. அப்பா களிமண்ணுன்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா கூட இருந்தவன. இது இல்ல இது மாதிரி மண்பானைக்கு அடிப்படை களிமண் தானே சார். கூட இருந்தவங்கலாம் களிமண்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா, சொல்லாம சொல்லிட்டான் பாருங்க. இது அதாவது களிமண்ணா இருந்தவங்கள இவர் வந்து மண்பாண்டமா உருவாக்குனாராம். அப்படிதான் சொல்ல வர்றாரு. ஆக மொத்தம் களிமண்ன்றது சொல்ல. இனிமேலாவது கூட இப்போ எத்தனை களிமண் இருக்கு கூட, எத்தனை மண்பானை சரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் 1000 பேரை உருவாக்குவேன், ஆனா என்ன மாதிரி எவனும் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. கண்டிப்பா அது உண்மை தானே. உன்ன மாதிரி ஒரு 420 உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு யாரும் எப்படி உருவாக்க முடியும்? என்ன சார் அந்த இடத்துல எப்படி என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு அவரு விஜய் என்ன சொல்றாருன்னா 2026ல திமுக ஒழித்தே தீர்வுன்னு அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா சீமான் 10 மாசத்துல, அதாவது விஜயலட்சுமி கரு மாதிரி சொல்றாரு, 10 மாசத்துல கலைச்சு கட்டுறேன் பாருங்க. 10 மாசத்துல கலைக்கிறது இது என்ன? இந்த விஷயம் விஜயலட்சுமிக்கு தெரியுமான்னு தெரியல சொல்றாரு. இது நமக்கு யாரையும் தனிப்பட்ட நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அண்ணனுடன் 1000 பேர். ஆமா. அப்படியே இங்க வாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் உருவாக்கினேன். அப்படியே 3வதா என்னன்னு கேட்டீங்கன்னா 10 மாசத்துல கலைப்பேன். இது 3த்தையும் கனெக்ட் பண்ணுங்க சார். அண்ணனுடன் 1000 பேர். ஓகே. நான் தான் உருவாக்கினேன். ஓகே. 10 மாசத்தில் கலைப்பேன். கரெக்டா வருதா பாருங்க. இது அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ணிடுறாங்க சார். இது அப்படியே ஒண்ணா கோர்வையா சேர்த்து பாருங்க சார், கரெக்ட் பண்ணி பாருங்க சார். அண்ணனுடன் 1000 பேர் உருவாக்குவேன், 10 மாதத்தில் கலைப்பேன். வந்துடுச்சா? சரியா வந்துடுச்சா? அண்ணனுடைய இயல்பு என்னன்றது. இப்போ நீங்க இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா வருண்குமாரோட கையால் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க சார். கையால் சொல்லிட்டோம், காலால் சொல்லிட்டோம். இருக்கிற நியாயத்தை பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் சார். ஐயோ என்ன ஆயிடும் தெரியாதுன்னா அப்படின்னா என்ன வேணா சொல்லட்டும்.
ஆனால் இருக்கிற நியாயத்தை பேசலாம். ஒரு ஒரு நேர்காணலில் ஒரு மனுஷன் அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ன்ற அந்த பார்ட்டை விட்டுருங்க சார், தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் வந்து அவருடைய பெயின் சொல்லும் போது மக்கள் பார்க்குறாங்க, மக்கள்லாம் முட்டாளா, இங்கே அங்கே சுற்றி இருக்க அந்த பத்திரிகையாளர்லாம் முட்டாளா, உன்னை பற்றி தெரியாதா? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அவர் எந்த பதவிகள்லாம் இருந்துக்கிட்டோம், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த கண்ணியம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. அவர் சொன்னது ஏதாவது ஒரு பொய் இருக்கு, இந்த இந்த இடத்துல இதை பொய் சொல்லிட்டாரு சொல்றாங்க. என்னன்னா யார் அந்த தொழிலதிபர் சொல்லிட்டு சில இடங்கள்ல சில நபர்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும். அதுதான் நாகரிகன்றது. ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதராக கூட இருப்பார். அவரை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்வ கோளாறுல கூட அவர் ஒரு மீடியேஷன் பண்ண வந்திருக்கலாம், அதனால கூட அவர் தவிர்க்கலாம். நீ எத்தனை சொல்லியிருக்கிற அந்த மாதிரி? ஆமா, நீயே தொழிலதிபர்கிட்ட பேசுற நிறைய ஆடியோ நீ இல்லை சார், நீயே சொல்ற இல்லை, நீயே இந்த பேட்டியில் சொல்றிய. அவருடைய மேலதிகாரிகள்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பேசுனாங்கன்னு சொல்ல. எந்த மேலதிகாரி சொல்லி பார்க்கலாம், சொல்ல பார்க்கலாம். ஆமா, நீயா ஒன்று நீ சொன்னா எடுத்துக்கணும், மற்றவன் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேரை சொல்லு, ஊரை சொல்லுன்றல்ல. நீ சொல்லு, எந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து உன்ட்ட சொன்னாங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு மாஃபிங் போட்டோ வச்சு நீ வசூல பார்த்து இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ற. ஆமா இல்லையா? ஆமா. நீங்க வந்து ஆரம்பமே அப்படிதானே சார் ஆரம்பிச்சது. பிரபாகரனோட போட்டோ வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டவுட்ல தானே இருக்கு. ஆமா, ஆமாவா இல்லையா சார்? இப்போ நம்ம பேசுனது மாதிரி 2019 காலகட்டத்தில் இவர் போய் பிரபாகரனை பார்க்குறாரு. அப்போ டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு, இந்த ஃபோட்டோ கேமராலாம் வந்துருச்சு. ஓகே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் வந்து போய் பிரபாகரனை பார்க்குற வீடியோ இன்னும் இருக்கு. வீடியோ இருக்கு. வைகோ வந்து போயிட்டு அந்த வீடியோ இருக்குது. அந்த புலிகளோட எடுத்து அவர் வந்து விளையாடின அந்த போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு. அவங்கெல்லாம் எதுவுமே இதை வச்சு வந்து இங்கே வந்து கடை விரிச்சு வியாபாரம்லாம் பண்ணல. பண்ணணும்னா அவங்க பண்ணிடலாம். ஆமா, நீ சொல்ற கதையெல்லாம் சொல்லணும்னா 100 கதை இல்லை, 1000 கதை சொல்ல முடியும். நீ அங்க போய் ஒரே ஒரு செகண்ட் போட்டோ எடுத்துட்டு ஆமக்கறி பூனைக்கறி எங்க அவன் அரிசி கப்பல் ஆளு அவன் வந்து இருக்கான். இல்ல சார், அவர் சொல்றாருல்ல, பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, தம்பி இன்னைக்கு அந்த வலைவலி இருக்கு தம்பி, போய் பாருங்க தம்பி. ஏதோ ஒரு கதையை சொன்னாலும் சரி, ஆனா இன்னைக்கு இந்த வலைவலியில நீங்களும் பிரபாகரன் சந்திச்ச வலைவலி இருக்கா? நீ அடுத்தாண்ட ஆதாரம் கேட்கறல்ல, வலைவலி இருக்குன்னு நீ போடு பார்ப்போம். நான் என்ன கேட்கறேன்னா, எவன்கிட்ட பார்த்தாலும் அந்த தொழிலதிபர் ஆதாரம் இருக்கா, அந்த தொழிலதிபர் யாருன்னு கேக்குறீங்கல்ல, உங்களோட வீடியோ வெளியிடுங்க. ஆமா, இன்னைக்கு ஈழம் முடிஞ்சு போச்சு, பிரபாகரன் கதை முடிஞ்சு போச்சு. அவர் என்னைக்கு மக்கள் மனசுல இருக்கிறாரு, போடு, மக்கள் பார்க்கட்டும். இனிமேல் யாரு வந்து போராட போறா? சார் அவன் அவரு கிழிச்சு தொங்க விட்டாரு. வீட்டுல எலி வெளியில புலின்னு சொன்னார்ல, அதுலயே எனக்கு ஒரு டவுட். வீட்டுல எலி வெளியில போனன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் புலின்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில உன்னை கௌரவமா தான் சொல்லியிருக்கேன். எடுத்ததா எடுக்காத அது வேற தெரியல. கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா, குழம்புல கரைக்கிற புலி தானே. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ அதை அவர்கிட்ட சீமாட்ட தான் கேட்கணும் உண்மையிலேயே. சரி, புலின்னு சொல்றல, நீ கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா? விஜயலட்சுமி கேட்டா தெரியும். இருங்க சார். சார், அவங்க வீட்டுல சாம்பாருக்கு கரைக்கும் போது அவங்க கூட இருந்திருப்பார்ல, தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் சார் எதிர்த்தாலும் முக்தாரோட ரொம்ப மோசமானதா இருக்கீங்க? முக்தாரே எவ்வளவு பரவாயில்லைங்க. ஏதோ நான் கண்ணியமா பேசணும்னு பாக்குறேன், நீங்க என்ன இழுத்துட்டு நீங்க முக்தாரோட மோசமானாரு. சரி, எப்படியோ விடுங்க. அது எந்த புலியோ ஒரு புலி, சரிங்களா? என்னுடைய இதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லிருக்கேன் கேட்டீங்கன்னா, எலி புலி ஒப்பிட்டு சொல்லும் போது அந்த இடத்துல பூனையை வேணா போட்டிருக்கலாம். சரிங்களா? பூனைக்கு உங்களுக்கு செல்ல பேர் தெரியும்ல, திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க. எந்த பூனை நல்ல பூனை சொல்லியிருக்காங்களா? திருட்டு பூனை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திரள்நிதி என்ற பெயரில் திருட்டு பூனைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த வகையில் அவர் கௌரவமாக தான் சொல்லியிருக்கிறாரு. சட்டையை கழட்டி வச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? யாரை பார்த்து கேட்குறாரு? சார், இங்கே ஒரு விஷயம் சொன்னோம். சார், யாரோட மோதல்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பட்டத்து யானை வந்து அலங்காரம் பண்ணிட்டு போகும்போது சேத்துல விழுந்த பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மோதி பாரு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு பட்டத்து யானை, வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு பட்டத்து யானை சார். அது வந்து தன்னுடைய கடமைக்காக போருக்காக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன். மக்களை வந்து பாதுகாக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம், அதுக்கு போயிட்டு இருக்கு பட்டத்து யானை. சரிங்களா? நீ வந்து சேத்துல விழுந்த பண்ணி, கரெக்டுங்களா? நீ வந்து என்கிட்ட மோதுனா ஒதுங்கி தான் போகும். அது தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து
என்ன சொல்றாரு சகதியை வந்து பூசிக்குமா அவனோட போது சட்டையை கலட்டிட்டு வான்னு சீமான் சொல்லும் போது சீமான் சட்டையை கலட்டிட்டு இருந்த வீடியோ நம்ம பார்த்தோம் விஜயலட்சுமி கூட. ஆமா, ஆனா அவர் வந்து ஒரு கௌரவமான ஒரு ஆபீசர். அதுதான் அவர்கிட்டவே நம்ம அப்படி எப்படி நான் நேரா நீங்க நேர்மையா நான் பேசணும்னு நினைக்கிறேன். பாருங்க அவருடைய அந்த வீடியோல அவர் பேசுறது அத்தனையுமே கண்ணிய குறைவான ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்காரு அவரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து. ஒரு உதாரணத்துக்கு தான் அது கூட சொல்றாரு. அந்த இடத்துல உன்னை வந்து இழிவுபடுத்தா நீங்கள் வீட்டில் எலி வெளியே புலின்னு சொன்ன கூட ஒரு கண்ணியமான வார்த்தை தான் அது, ஒரு ஓமை தான் அது, ஒரு உதாரணம், அது எடுத்துக்காட்டு அவ்வளோதான். ஆனால் எங்கேயாவது உன்னை வந்து ஒரு தரக்குறைவாக பேசினாரா? இவா மோதிப்பார் அதை பாதி பண்ண உன்னை கூப்பிட்ட ஆளே ஒருத்தர் இருக்காரு. யாரு? வீரலட்சுமி அவங்களுடைய கணவர். ஆமாம், அன்னைக்கு நீ போயிருக்க வேண்டியது தானே? கராத்தே பெல்ட். ஆமாம், அவர் பார்த்து தெரியுங்கல்ல உங்களுக்கு. எது கையில் பாக்ஸிங் போட்டுட்டு அப்படி வந்து ரெடியாக வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆமாம், அப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி என்ன எதிர்க்கிறவன்லாம் என் எதிரி கிடையாது, ஐயோ நான் எதிர்க்கிறவன் தான் என் எதிரி அப்படின்னு. ஆமாம், அப்போ அதே தானே வருண்குமார் சொல்லுவார். அதே வார்த்தை தான் சொல்லுவார். தம்பி நான் ஒரு பெரிய டெரரிஸ்ட் கூட மோதலாம், ஆமாம் ஒரு பெரிய ரவுடி கூட மோதலாம், உன்ன மாதிரி அட்டகத்தி கூட நான் மோத மாட்டேன் தம்பின்னு சொல்லி அவர் நினைச்சு சொல்ல வேண்டியது இருக்கும். அவர் நினைப்பார்ல. கண்டிப்பா, இப்போ எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் தானே. முதல்ல ஒரு விஷயம் சார், இது வந்து இந்த மாதிரி ஒரு தெரு சண்டைக்கு மாதிரி கூப்பிடுறதுக்கு வந்து நீ வந்து நீ யாரை கூப்பிடுறன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ தெரு சண்டை கூப்பிடுற மாதிரி இது, நீ வா சட்டை கட்டி வச்சு வா, மோதி பார், அதை பார், இதை பார்னு. அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரின்றதுனால நம்ம தாண்டி போக முடியல. மற்றவங்களை எல்லாரும் நீ கூப்பிட முடியுமா? நீ நான் கேட்குறேன். சரி வான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டா என்ன பண்ணுவேன்? வந்துட்டா என்ன பண்ணுவேன்? அது ஒரு வடிவேல் ஞாபகம் தான் சார் வருது எனக்கு எல்லாமே. இது இந்த வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வருது. இப்போ சீமானுடைய மேடையை பார்க்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் தான், வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. முன்னாடிலாம் அப்படி இருக்காது. இப்போ எந்த காணொலி பார்த்தாலும் வடிவேல் ஏதாவது ஒரு கேரக்டரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. நிஜமா அது எல்லாருமே சொல்கிறாங்க. சார் கூடாரமே காலி ஆயிடுச்சு சார். ஆமாம், அது பார்த்தாலே தெரியும். கூடாரம் காலியாகி கூண்டாயிடுச்சு. அந்த கூண்டோடன்றாங்க இப்போ பார்த்தீங்களா? சீமான் கூடாரம் காலி ஆச்சுன்னு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக கூடாரம் காலி அப்படின்னு, அதிமுக கூடாரம் காலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் சீமான் இருக்குன்னா அந்த கூடாரம்ன்றது போயிட்டு கூண்டுங்கிறாங்க. கூண்டோட காலி, கூண்டோட காலி, கூடாரம் போடுற அளவுக்கு ஆள் இல்லை. ஆமா, கூண்டோட காலி, கூண்டோட காலி, கூண்டோட விலகல், அவ்வளோதான். கூண்டோட விலகல் அப்படின்னா இருக்குன்னா கூண்டாயிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சாங்க. என்ன சொல்ல ஏதோ இப்போ வந்து அங்கே இருக்கிற நபர்லாம் எல்லாம் புதிய புதிய நபர்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஆந்திராவிலேருந்து வந்து கர்நாடகாவிலேருந்து என்ன ஆளுங்களை கூலிக்க கூட்டு வந்திருப்பாராம். ஒரு வேலை ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, வாங்க தலைக்கு 500 ரூபா தரோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழரில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான அந்த நபர்களே இல்லை அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பார்க்குறேன். அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது வந்து வெளியே வந்துடும். இவங்க எங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழைய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி புது பேஷண்ட் அட்மிட் ஆகி புதுசாக இல்லை, நான் இருக்கணும் அந்த கர்நாடகா ஆந்திராவிலேருந்து விலைக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு அங்கே இருக்கிற நபர்கள். அப்படி புதுசாக இருக்கிறாங்கன்ற இது வரைக்கும் வந்து அந்த முகங்கள்லாம் பார்த்ததே இல்லை. இப்போ சீமானோட பேச்சுக்கள் எல்லாமே போலியானதுன்னு அந்த அந்த பத்திரிகை பிரஸ் மீட்லேயே தெரியுது. இப்போ வருண்குமார் அவர்கள் வந்து அந்த கோர்ட்ல கேஸ் போடுறாரு சீமான் மேல, நீதிமன்றத்துல 30 நிமிஷம் சீமானுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கு. இப்ப சீமான் என்ன சொல்றாரு, வருண்குமார் தான் என்கிட்ட சமாதானத்துக்கு வந்தாரு, வருண்குமார் சமாதானத்துக்கு வந்தார், நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாப்ல. வருண்குமார் உங்ககிட்ட சமாதானத்துக்கு வந்தா அவர் ஏன் உன் மேல போய் கேஸ் போட்டு 30 நிமிஷம்? ஒரு லாஜிக் சரியா இருக்கா பாருங்க, எவ்வளவு இடிக்குது பாருங்க. அவர் எதுக்கு உங்ககிட்ட சமாதானத்துக்கு வரணும்? பேசினாராம் அண்ணன் எப்போதும் போல பேசுறது மாதிரி, அண்ணன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அண்ணன் கூட நான் சமாதானமா போலான்னு பெரிய ஆபீசர் வச்சு பேச. எப்பவுமே இப்படிதான் சார் சொல்லிக்கிறான். இவன் அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிறான் சார். மனசுக்குள்ள இவன் அண்ணாதுரன் நினைப்பான்னு தெரியல இவனுக்கு. யாரு கிட்ட அண்ணன் கூட நான் சண்டைக்கு விருப்பம் இல்லை, அண்ணன் கூட இவனை எப்படா அண்ணன் சொல்ல முடியும்? இப்போ எனக்கும் உங்களுக்கு சண்டை இல்ல இவன் என்ன அண்ணாமலையா சொல்லு பார்க்கலாம். ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா உன்னை அண்ணன் சொல்றதுக்கு ஏண்டா அறிவு கட்டவனே? அப்படிதான் நான் சொல்ல இருக்கேன், அறிவு கட்டவன். யாரை பாருங்க, அது எல்லாரையும் அண்ணன் சொல்ற அண்ணாமலை ஐபிஎஸ். சரிங்களா? ஒரு படத்துல பைத்தியங்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டு சேர விற்கிறதுக்கு பாண்டியராஜன் பைத்தியத்தெல்லாம் பிடிச்சி கூட்டு வருவார். ஆமா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் 2000 சொன்னா 3000 சொல்லணும், 3000 4000 10000 5000 6000 10000. சீமான் முன்னாடி ஒரு 10 பேர் நிக்கிறான். ஆமா, இவர் ஏதோ பேசிட்டாராம், வரும்போது சொல்லி கூட்டு வருது. ஒரு முறை நான் இப்படி பேசிட்டு திரும்புவேன், நீ கெக்க பக்கன்னு சிரிச்சீங்கன்னா இந்த 1000 பொடி 1000 பொற்காசுகள்
அப்படி கூட்டம் தான் சார். கலகலப்பு சந்தானம் கூட சொல்லுவாரு. ஆமா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. அதான் சொல்றாரு திமிங்கலம், இது இவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. அந்த மாதிரி இதுல ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன். இவன் பேசிட்டு திரும்புறான், அவன் சிரிக்கணும். அந்த டைம்ல அவன் சிரிக்காம கம்முன்னு இருக்கான். ஐயோ, ஏன்னா சிரிச்சா வந்து கேஸு ஏதாவது விழுந்துருமோ இல்ல, அப்படி அது ஒரு இது. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் கூட உட்காந்துட்டு பேசுறோம் இது. ஏன்னா பக்கத்துல வழக்கமா இருக்கக்கூடிய சிரிக்கக்கூடிய நபர்கள்லாம் காணும், எல்லாம் முரண்பட்டு போயிட்டாங்க. ஆமா, அதுல ஒரு வருண்குமார்ங்கிற ஒரு தனிநபரையும் தாண்டி அவர் ஒரு உயர் பதவியில இருக்கிறாரு, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பதவியில இருக்கிறாரு இல்லையா. அவரை பார்த்து பேசும்போது உனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சீன் இல்ல, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேக்குறாரு சீமான். அதான் இப்ப புரியுதுங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடி வந்து இருக்கலன்னு அர்த்தம். இவ்வளோ பிடி இருக்கிறதுக்கே கூடாரம் காலி ஆயிடுச்சு இல்ல, இன்னும் வந்து திருந்தலன்னு அர்த்தம். இல்லை சார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்து நீ வந்து பெரிய அப்பா, இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்ல சார். இங்கே வந்து இந்த அரசு வந்து இதே ஜெயலலிதா அவர்கள் அரசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோலாம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த அளவுக்கு நடக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து சில வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்றதுல ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஃப்ரீடம்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து கண்டு காணாமல் விட்டுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அதை அட்வான்டேஜ் ஆக்க வேண்டியது தான். ஆக்கிக்கிட்டு கேட்டால் நீ வந்து நீ எவ்வளோ பேசுகிறியோ, ஒரு குறிப்பிட்ட நீங்கள் இது வரைக்கும் நான் சொல்ல தனிநபர் விரோதமாக வன்மத்தோடு நீ பேசுறது எல்லாமே வந்து கேட்டால் கட்சியோட சீரழியும், கட்சி சீரழியும். இப்போ கட்சி அழிஞ்சு போனது காரணம் நல்ல கட்சி சார். நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சி. ஏன் அழிஞ்சுது? ஒரு காலத்தில் ஏன் அழிஞ்சுது? நீ தனிநபர் வன்மத்தை வந்து கொட்டும் போது அதோடைய விளைவுகள் வந்து கட்சி வந்து பலியாகுது. அதே மாதிரி இவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பேசிடுறாரு, யோசிச்சு பேச மாட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பேர் தான் தமிழ் பேர் தான் அப்பா குழந்தைகளுக்கு அப்படின்னு பேசுறாரு. ஆனா இவரோட பேரு சைமன் செபாஸ்டியன். அப்ப இவங்க அப்பா அம்மாவே அசிங்கப்படுத்துறாங்க சொல்றதா நினைச்சிருங்க. அவரே சொல்லிக்கிறார் சார், அவரே சொல்லிக்கிட்டு தான். அது நீங்க மத்தவங்க நினைக்கிறீங்க, உங்களையே என்னையும் மத்தவங்களாம் சொல்லவே இல்லை, அவரே சொல்லிக்கிறாரு. இன்னொரு என்ன சொல்ல முடியும்? இன்னொரு மேடை பேச்சுல சொல்றாரு, ஆங்கிலம் கலந்து பேசுறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்த தாயை வந்து இன்னொருத்தவங்க கூட கலப்பினம் பண்றவன் அப்படிங்கிறாப்ல. ஆனா இவர் தான் மேடைக்கு மேல ஆங்கில வார்த்தை பேசிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோன்னு யார் சொன்னது? வாட்ஸ் ப்ரோ, வாட் ப்ரோ, ராங் ப்ரோ. அப்ப புரியுதுங்களா? இது அவருக்கே சொல்லிட்டு இருந்தா. அப்போ இப்படி வந்து தன்னோட பேச்சுக்கள் மூலமா தன் தாயையும் தன் குடும்பத்தையும் இழிவுபடுத்துறது தொடர்ச்சி அவரே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரும் காரி துப்ப வேணாம், அவரே தன்னை தானே துப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு. இப்போ வந்து கீழ்ப்பாக்கத்துல வந்து ஒரு தனி அறை வந்து ஒதுக்கணும், நாம் தமிழர் பாசறை. ஆமா, பாசறை இல்லை சார், அது அதான் மனநல குன்றிய பாசறை. அது மோசரி, பாசறை இல்லை. மோசடி பேருக்குள்ள ஒரு அறையில் அடிச்சா அது மோசரி. ஒரு கீழ்ப்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிச்சு, கையில் இருக்கவெல்லாம் போயிட்டான். இனி வருமானத்துக்கு என்ன பண்றது? சரிங்களா? அதில் வேற சொல்றாரு ஒரு வார்த்தை, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போராளிகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறேன், போராளிகளை உருவாக்குற வேலையில் நான் இருந்துட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை போராளிகளா நீ உருவாக்கி இருக்க. சரி, நீயே சோத்துக்கு வழி இல்லாத நீயே சொல்லியிருக்கிற இல்ல, தானே உண்மை? ஆமா, நீயே நான் சோத்துக்கு வழி இல்லை. இதுல வேற ஒரு வார்த்தை, உன்னையும் பிள்ளைகளுக்காக தான் என்ன ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது உன் பிள்ளைக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமே நீ பிச்சை எடுக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிற. இது ஒண்ணுதானே உண்மை? ஆமா. அவனா இந்த டைலாக் விட்டுவா சார், என்னன்னு கேட்டா உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சேர்த்து நான் போராடிட்டு இருக்கிறேன்னா, சரி நீ என்ன போராடிட்ட சொல்லு. நீ போராடி நீ என்ன பெற்று கொடுத்துட்ட இந்த தமிழ் சமுதாயம்? திரள்நிதி வாங்க போராடுறாரு. அதான் சார் நான் சொல்றேன், அறிவு கட்டவுடே நேரம்னா நீ என்ன போராடி என்ன கொடுத்துருக்க அதை மட்டும் சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. இதை போராடி இதை பெற்று கொடுத்தது நான் தான் சொல்லு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியும் சார், ஆமா இடஒதுக்கீடு, ஆமா ரிசர்வேஷன் சொல்ல. இது மாதிரி ஒரு கட்சிக்கு இருக்கு. நீ போராடி போராடிட்டு இருக்கல, நீ போராடி கொடுத்தது சொல்றா, ஏதாவது ஒண்ணு சொல்றா. இதை நான் போராடினேன், இதை நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் சொல்லு. கர்நாடகாவில் திரள் நிதி போராடி இங்கே ட்ராமா போட்டு திரள் நிதி வாங்கி நீங்கள் வந்து சொகுசான வீட்டில் ரேடியன்ட் ஹோட்டலில் தங்கிறது கேட்டார். அது கூட வாடகைன்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. போராடி கொடுத்த நீ போராடினதெல்லாம் யாருக்காக போராடின, எங்கெல்லாம் போராடின நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்காம போராடின, ஆமா, அதை பார்த்துட்டு தானே இருந்தோம். கடந்த காலத்தில் விஜயலட்சுமி கூட போராடின,
அதை சொல்ல நானும் அதை தவிர்க்க பார்க்குறேன். போராடுறதெல்லாம் உன்னுடைய பெரும் போராட்டம் வந்து விஜயலட்சுமியோட போச்சு. மாமியார் கூட போராடினேன், மாமியார் கூட போராடினேன். ஊட்டி எஸ்டேட் எழுதி ஊட்டி எஸ்டேட் எழுதிவாங்க. அதுக்கப்புறம் போராட்டது எல்லாமே அடுத்தடுத்து சொல்றேன் நான். சரிங்களா? வீட்டு வாடகை கொடுக்காம போராடினேன், அந்த தாத்தா கிட்ட போராடினேன், ஓனர். என்னால் முடியல, இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு நான் உனக்காக நீ ஏன் பிச்சை எடுக்கன்னு சொல்லிட்டு இல்ல எடுத்துட்டு இருக்கிற பிச்சை எடுத்து நான் கட்சியை வளர்க்குறேன். ஆமா, நீ ஏன் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்காகவும் பிச்சை எடுத்து நீ பேசுறது அத்தனை வீடியோவும் அப்படியே சேவிங்ல இருக்க போகுது. வளையல் இருக்கு தம்பி, இப்ப போனாலும் வளையல் இருக்கு தம்பி. எப்போ வேணாலும் வலையில பார்த்துக்கலாம். நாளைக்கு உன் பரம்பரை உன் வம்சமே பார்க்க போகுது அந்த வீடியோக்களை. ஐயோ நம்ம பாட்டை எப்படியெல்லாம் போராடி இருக்கிறான், பிச்சை எடுத்துலாம் நம்மளை வந்து வளர்த்துருக்கிறான், அதுதான் சொல்ல போகுது. நீ எங்க வந்து ஒருத்தர் யாராவது ஒரு குறிப்பிட உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கு சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கிறேன். நீ ஒன்னும் கிடைக்க வேணா, நீ ஒண்ணுமே பண்ண வேணா, இருக்கிறவனா விட்டா போதாங்க. அத்தனை களிமண்லாம் வச்சுக்கிட்டு அந்த களிமண் ஒன்று இப்போ வந்து சுட்ட பானை ஆனவும் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு வகையில் அது நல்லது தானே. ஒரு கலெக்டர் வந்து அவரோட பிள்ளைய தமிழ் மீடியத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது பெரிய அளவுல டிவி இதுலலாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. சார் இதான் சார் முக்தார் என்கிட்ட கேட்டாரு. என்னன்னு அவன் பையனை வந்து இங்க எல்லாரும் தமிழ் படிக்காத தமிழை படி சொல்லிட்டு அவன் கொண்டு போயிட்டு வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல கொண்டு போய் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா. இப்ப புரியுதுங்களா? இவன் வேஷம் சார், இந்த வேஷம்லாம் கலைஞ்சதுனால தான் அவன் கிளம்பிட்டான். இதுக்கு மேல இந்த பைத்தியத்தோட நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். இப்போ கயல்வெளியும் போயிருக்கோம். ஆமாம், கழுத்தை நீட்டிட்டேங்கிற கடமைக்காக கூட இருந்துகிட்டு இருக்கு. தெரியல, அது எனக்கு தெரியல. இந்த மாதிரி பைத்தியத்தை கூட எப்படி சார் வாழ்வாங்க அது எனக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வரலாம், வெடிச்சு வெளியே வரலாம். சார் இப்போ என்னன்னா முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு வருண்குமாரை பார்த்து கேட்கிறாரு. நீ யாரு? அவர் தான் சொல்லிட்டாருல யாருன்றத. அவர் தான் சொல்லிட்டாருல, இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டாரு. ஒரே முடிஞ்சிடுச்சு, டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. தாய் வழி தகப்பன் வழி சொல்லிட்டாரு. எங்க நீ சொல்ல பார்ப்போம். நீ சரியான ஆம்பளை தான், அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி பார்க்கலாம். அவர் தாய் வழி சமூகம் என்னன்றதை சொல்றாரு, தகப்பன் வழி சமூகம் என்னன்னு சொல்லிட்டாரு. எங்க நீ சொல்றா பாப்போம். இதே சன் நியூஸ்ல அதே சார் முக்தார்கிட்ட கேட்டீங்கன்னா, முக்தார் மிகப்பெரிய ஆய்வே செஞ்சிருக்கிறாரு, ஆய்வே நடத்திருக்காரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு டாக்டர் பட்டா கூட கொடுக்கலாம் முக்தாருக்கு. என்னன்னா சீமான் யார் கூட்டு உட்கார வச்சு வந்து பேட்டி அளிக்கிறவங்க கிட்டே ஸ்டேட்மெண்ட் வாங்கி கலைஞரும் சொல்லியிருக்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம் ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இனிமேல் வேஸ்ட், இதெல்லாம் எடுபட. அதனால தான் வந்து இதில் பெரும் பங்கு வந்து முக்தாருக்கு இருக்குது. சீமான் யாருன்றதை வந்து ஒரு ஆய்வு நடத்தி ஒரு டாக்டரேட் வாங்கினது யாருன்னு கேட்டால் அது டாக்டர் முக்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எதுக்கு போய் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் என்ன பெரிய இவரா, அவருக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் அவரோட பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்தோன்னு கேட்குறாரு. இப்போ இவரை மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆட்கள் யாரு அப்படின்னா, முதல்ல அண்ணி விஜயலட்சுமி கிட்ட. கரெக்டா? உங்களுக்கு அண்ணியா? ஓகே, அண்ணி. ரெண்டாவது கேப்டன் விஜயகாந்த். சார் எவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை கண்டக்கால மயிருக்கு கூட சமையலாதான்னு சொல்லி கேட்டான். இவங்க போய் வந்து அவர் சமாஜில் போய் குழுந்து கதறி அழறான். உங்கள் காலை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சிலையை வந்து அந்த சிலையை கட்டி பிடிச்சி அழுது அந்த காலை நக்கிக்கிட்டு இருந்தானே. எது இப்படிதான் சார் சொல்றாங்க, அந்த சிலையை கட்டி பிடிச்சி கதறி காலை நக்கிக்கிட்டு இருந்தானா. அடுத்து ரஜினிகாந்த் ஏன்னா தெரியாம சொல்லிட்டேன், அதான் சொல்ற நல்லக்கண்ணு ஐயாவுடைய கால் கெண்டைக்கால் மயத்துக்கு ஈடாவனா விஜயகாந்த். குடிகார பைய எவ்வளவு பேசின, இவன் எவ்வளவு நல்லவன், குடிச்சதே கிடையாது, அந்த வாடையே எனக்கு பிடிக்காது. இது அந்த பக்கம் போனாக்கா அந்த டாஸ்மாக் கடை பக்கம் கூட கார் போனது கிடையாது. இது வண்டி இப்படி திருப்பி போடுறான். அண்ணனுக்கு ரெமி மார்ட்டின் வாங்கிட்டு வாடான்னு சாட்ட சொல்லுவான். ரெடி மார்ட்டு அதுதான் அந்த காடோரி, அந்த காடோரி தான் பத்திரமா இருக்கு, போய் பாருங்க. அதனுடைய வரலாறு இருக்கு, அதனுடைய வரலாறு பல காடோரியில இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவதா மன்னிப்பு கேட்க வேண்டியது ரஜினிகாந்த் அவர்கள். இந்த சாட்டையும் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு குடும்பத்தை எவ்வளவு கேவலமா கலந்த காலத்துல பேசிட்டு விஜய்க்கு எதிர்க்கணுங்கிறதுக்காக வெக்கமே இல்லாம போய் ரஜினி சந்திக்கிறாரு. அப்ப மூணாவதா ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சீமான். கரெக்டா? ஆமா, மன்னிப்பு கேட்க வேண்டிய நபர்கள். ஆமா. நாலாவதா 58 பேரை குண்டு வச்சு கொன்ன வாட்சாவை வந்து வெக்கமே இல்லாம அப்பன்னு சொன்னதுனால சீமானோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா, நிச்சயம். இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பேசுறடா அப்படி பார்த்தா நிறைய பேர்கிட்ட சொல்லணுமே. நீங்க மணிவண்ணன், பாரதி ராஜா,
இன்னும் பல பேர் இருக்கிறாங்க சார். அவங்கெல்லாம் கூட இருந்து அல்ல கை ஜால்ராக்கல்ல இருந்தாலும் தவறு இல்லை, அப்பன்னு சொல்லக்கூடாதுல்ல, அப்பன் மாதிரின்னு சொல்லலாம் இல்ல. அப்புறம் கேக்குறாரு, நீ நேருக்கு நேர் என் முன்னாடி பேசுவியா தம்பி, உன்னால பேச முடியுமா தம்பி அப்படின்னு கேக்குறாரு. யாரு? வருண்குமாரை பார்த்து சீமான் கேக்குறாரு. நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, நீ நேருக்கு நேர்னு விஜயலட்சுமி கூட முதல்ல பேச முடியுமா? அதுதானே எங்க பேசலாம் பாப்போம். பேசு. நீங்க ஒண்ணு நேருக்கு நேர்ல வீடியோ கால்ல பேசலாம் பாப்போம். எது சொல்லுங்க. எது விஜயலட்சுமி கூட நீங்க ஒரு வீடியோ கால்ல பேசலாம் பாப்போம். இல்ல சட்டையை கலட்டு, சட்டையை கலட்டிட்டு வா, இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை இதெல்லாம் சார்? அதுதான் நான் சொல்லல சார். ஒரு டீராஜருடைய பாட்டு ஒன்று இருக்கு, தெரியல? தெரியுமா தெரியாதா? இந்த ஒரு தொலை ராகம் படத்துல என் கதை முடியும் நேரம் இது. ஆமா, பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆமா ஆமா. பாடல் எனக்கு ஃபுல்லா தெரியாது, எனக்கு பாடவும் தெரியாது, எனக்கு குரல் வளம் கிடையாது. என் கதை முடியும் நேரம் இது இருக்குல்ல, அதுதான் பொருந்தும். அது கடைசி நேரத்துல இப்படி எல்லாம் வரும் டைலாக். எது அந்த விஷயங்கள்லாம் வரும், அந்த விஷயம் எல்லாம் வரும். பாட்டு ஒலிக்குது இப்போ. ஆமா, என் கதை முடியும் நேரம் இது.